So yes, welcome to yet another not trading video, like kind of ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. அண்ட் இது இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ண ஒரு ட்வீட். அது வந்துட்டு ஐ வாஸ் ரிவ்யூவிங் மை ஸ்டாட்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் மே அண்ட் டிஸ்கவர்ட் அ ஸ்வீட் ஸ்பாட் இன் மை ஆவரேஜ் வின் அண்ட் லாஸ் பாயிண்ட்ஸ். நோட்டிசிங் ஐ வாஸ் ஆவரேஜ் அரௌண்ட் 50 handles. ஓகே, மறந்துடாதீங்க. I decided to use this account to test the state with a single MNQ. ஒரே ஒரு மைக்ரோ கான்ட்ராக்ட், மினி கான்ட்ராக்ட் இல்லை. ஸோ மைக்ரோ கான்ட்ராக்டுன்றது ஒரு ஹேண்டில் மூமெண்ட்டுக்கு $2 வந்துட்டு கொடுக்கும் NQவில். அண்ட் சர்ப்ரைசிங்லி தீஸ் ஆர் த ரிசல்ட் ஸோ ஃபார். த ஸ்வீட் ஸ்பாட் likely varies for everyone, but I found that 50 handles works for me. I am planning to gradually increase my position size and use this account for further testing. The PNL here முக்கியம். The PNL here is very tiny compared to other traders, but that doesn't matter. That's a fine line between being inspired and feeling left behind. We still have a long journey ahead. A single MNQ can be easily scaled up, and that's what I will start doing next week. Let's see how things goes ன்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ட்விட்டரில் வந்துட்டு போட்டிருந்தேன். 8:18 மணி இப்போ வந்துட்டு 8:34. ஸோ இதில் நான் ஏற்கனவே நல்ல லைக் இந்த பர்டிகுலர் ப்ராஃபிட் அக்கௌண்ட்டில் நான் ஏற்கனவே நல்ல பேலன்ஸ் வந்துட்டு பில்ட் பண்ணி வச்சுட்டு ஐ காட் மை பே அவுட் ரிஜெக்டட் பிகாஸ் நான் நல்லா ட்ரா டவுனில் இருந்துட்டு எனக்கு நல்ல செட்டப் கிடச்சோன்னே ஸ்டார்டட் ஆவரேஜ் இன்டு பொசிஷன்ஸ் நான் பிரமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இன்கன்சிஸ்டன்சிஸ் இன் ஐ மீன் தி கான்ட்ராக்ட் வால்யூம்ன்றனால எனக்கு வந்துட்டு அந்த பே அவுட் வந்துட்டு ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ அந்த டைம் தான் நான் வந்துட்டு ஓகே, நான் வந்து என்னோடய ஜேர்னலை ரேண்டமாக பார்த்துட்டு நான் ஏன் யூஸ் பண்ணுவேன், என்னோடய ட்ரேட் ஜலாவை யூஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் ஜலாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்துட்டு கன்சாலிடேட் பண்ணுறதுக்காண்டி நான் கிராக்கோ ChatGPT வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஐ ஃபவுண்ட் தட் என்னோட ஆவரேஜ் டெய்லி வின்னிங் ட்ரேட் அண்ட் லாஸ்ட் ட்ரேடு லூசிங் ட்ரேடோட ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு 50 ஹேண்டில்ஸாக இருந்துச்சு. எனக்கு சின்ன சந்தேகம் இருந்துச்சு தட் வந்துட்டு எப்படி வின்னிங் ட்ரேடும் ஒரே ஹேண்டிலாக இருக்கும், லூசிங் ட்ரேடும் லைக் ஆவரேஜ் லூசிங் ட்ரேடும் வந்துட்டு 50 ஹேண்டில்ஸாக இருக்கிறப்போ லைக் வாலட்டிலிட்டி டிஃபர்ஸ். ஜான்லேருந்து ஃபெப், மார்ச், ஏப்ரல் வரைக்கும் 4 மாதம், அந்த மொதல் 2 மாதம் கொடூர வாலட்டிலிட்டி இருந்துச்சு. ஸோ மைட் பி அதனால் வந்துட்டு மாறி இருக்கலாம். அண்ட் ஆல்சோ லைக் பாயிண்ட்ஸ்னால PNL வந்துட்டு கம்மியாகணும்னு கிடையாது. என்னோட ஆவரேஜ் லூசிங் ட்ரேட் 100க்கு $500 வந்துட்டு மொத்த அக்கௌண்ட்டுக்கு சேர்த்தப்போ எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ப்ராஃபிட்டபிள். பட் ஆனால் எனக்கு அது வந்துட்டு ஒரு சின்ன அது பேர் என்ன ஒரு நுணுக்கலாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆவரேஜ் வின்னிங் ட்ரேடும் லூசிங் ட்ரேடும் ஒரே மாதிரி இருக்குது. சரி, 1:1 கொடுக்குற செட்டப்ஸும் இருக்குது. நம்ம மார்க்கெட் பார்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். லைக் ட்ரேட் வெயிட் அக்கௌண்ட்ஸில் நான் வேறு மாதிரி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ் அக்கௌண்ட்ஸில் வந்து நான் வேறு மாதிரி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து ஒரு டெக்ஸ்டிங் அக்கௌண்ட் மாதிரி வச்சுக்கிறலாம். எப்படியும் வந்து அடுத்து பே அவுட் பண்ணால் எனக்கு $5 வேணும். இது வந்துட்டு ப்ளூ கார்டியனோட ப்ராஃபிட். எனக்கு $5 டேஸ் வேணும், வின்னிங் டேட்ஸ் வேணும். ஸோ ஓகே, இதில் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு லைக் நான் இந்த மாதம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு 2 டேட்ஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ணல. மண்டே ட்ரேட் பண்ணல, லாஸ்ட் வீக் டியூஸ்டே வெனஸ்டே ட்ரேட் பண்ணேன். அண்ட் 1 2 3 4 5 வெனஸ்டே என்னோட பே அவுட் போட்டேன். வெனஸ்டே எனக்கு பே அவுட் வந்துருச்சு. நேற்று ஒரு $100 வந்துருக்கணும். பட் என்னன்னு தெரில, அது வேகமாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. என்ன ஸ்பைக்கோ என்னன்னு சொல்லிட்டு தெரில. அண்ட் இதுவும் வந்துட்டு இன்றைக்கி ஒரு $100 வந்துச்சு. அக்கௌண்ட்டில் நல்லாவே பேலன்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஓகே, நம்ம இதை டெஸ்ட் பண்ணுவோம். $100 தானே வின்னிங் டேட்ஸ் ஆகும். ஸோ ஒரே ஒரு MNQ வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணதில் திஸ் ஹேஸ் பீன் மை ரிசல்ட். ப்ராஜெக்ட் எக்ஸில் வந்துட்டு ஃபேக் பண்ண முடியாது, நல்லாவே தெரியும். அவங்க என்ட்ரான உடனே வந்துட்டு இங்கே PNL வந்துட்டு காமிச்சிரும். ஸோ லைக் ஐ எம் கைண்ட் ஆஃப் ப்ரௌட் ஆஃப் மை மை ட்ரேட்ஸ் பர் டே. நான் வந்துட்டு ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் எடுக்கணுன்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஸ்டில் நான் மற்ற அக்கௌண்ட்டில் போயிட்டு இங்கே ஒரு இது கட் பண்ண உடனே லைக் க்ளோஸ் லாக் அவுட் ஆன உடனே நான் வேறு எதுவும் போய் பண்ணலை. த கன்சிஸ்டன்சி ஹேஸ் பீன் ஸோ குட் இந்த மாதத்துக்கு. அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரே ட்ரேட், சேம் PNL. இதை வச்சு பார்த்தப்போ ட்ரேடிங்கிறது அஃப்கோர்ஸ் ஸ்கேலபிள். நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு கான்ட்ராக்ட் போடுற இடத்துல 2 3 4 5 10 1 மினி 2 மினி 3 மினி 5 மினி வரைக்கும் போட்டு நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ தேட் இஸ் வேர் ஐ தாட் ஓகே. ஸோ லைக் நான் வந்து என்னோடய டேட்டா பார்த்து எனக்கு இந்த ஒரு சின்ன டேட்டா ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த டேட்டா வந்து ஒரு பே அவுட் செக்யூர் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஒய் நாட் ஐ வுட் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ திஸ் இஸ் மை ட்ரேட் ஜலாஸ் ரிப்போர்ட் பேஜ். ஸோ ரிப்போர்ட் இப்போ புதுசாக விட்டுருக்காங்க, பீட்டாஸ். திஸ் இஸ் செக்ஸி, பார்க்க நல்லா இருக்கு உண்மையிலேயே. அண்ட்
எஸ் இதில் நான் வந்துட்டு இங்கே பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். பாயிண்ட்ஸ் வச்சிங்கன்னா தெரியும், ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் ஃபில்டரில் போயிட்டு எம்என்கியூஸ் அண்ட் என்கியூ கான்ட்ராக்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அது பேர் என்ன டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டாவை நான் கிராக்கில் வந்துட்டு ஃபீட் பண்ணேன். ஃபீட் பண்ணுறப்ப என்னோட ஆவரேஜ் வின்னிங் ரேட் 46 பாயிண்ட்ஸும் ஆவரேஜ் லூசிங் ரேட்ஸ் வந்துட்டு 51 பாயிண்ட்ஸுன்ற மாதிரி காமிச்சிச்சு. ஸோ இதோட ஆவரேஜ் ரெண்டையும் சேர்த்து இது பண்ணால் 48 49. ஸோ இதை வந்துட்டு ரவுண்டாக 15 ஆக்கிக்கிட்டேன். இதை 15 ஆக்குனக்கப்புறமேல் தான் ஐ ஸ்டார்டட் டெஸ்டிங் வித் திஸ் அக்கௌண்ட். அண்ட் இதில் தான் வந்து எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்துட்டு கிடச்சிச்சு. லைக் இது நான் சரி இதை ஏன் நான் எங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஐம் ஜஸ்ட் அர்ஜிங் யூ டு டூ யுவர் ஜேர்னலிங். எனக்கு ஜேர்னலிங் சாஃப்ட்வேர் அஃபோர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த அந்த சாஃப்ட்வேரை இது பண்ணுறதுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருந்துச்சு, $50ன்ற மாதிரி. ஸோ இது எனக்கு என்னோட ட்ரேடிங்கை ரிஃபைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இது வந்து ஒரு விதத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. எனக்கு பல விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ண நிறைய இருக்குது. பட் எல்லாத்தையும் என்னால் ஷேர் பண்ண முடியாது. பிகாஸ் அஃப்கோர்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டேன்னா எனக்கு அது வேலை செய்யாமல் போயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை, ஜிங்ஸ் ஆயிரும்ன்ற நம்பிக்கை. ஏன்னா இது ஏற்கனவே நடந்திருக்கு, நான் நிறைய பேர்கிட்டையும் பார்த்துருக்கேன். எனக்கு ட்ரேட்ஜலா வந்ததுக்கப்புறமும் ட்ரேட்ஜலா வர்றதுக்கு முன்னாடியும் எனக்கு இருந்த டிஃப்ரென்சஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. நான் யூஸ் பண்ணுறதுக்கு டுட்டோரியல் வீடியோ போடலான்னு நினச்சா கூட நான் என்னோட ஸ்டாட்ஸை தான் வந்துட்டு காமிக்க முடியும். நான் அந்த ஒரு ரீசன்காண்டி தான் நான் டுட்டோரியல் வீடியோ வந்துட்டு போடாமல் இருக்கேன். பட் இஃப் சப்போஸ் என்னோட ரெஃபரல் லிங்க்கில் யாராச்சும் வாங்கினீங்கன்னா ஐ கேன் ஷோ யூ மை ஸ்டாட்ஸ் அண்ட் ஆல்சோ ஐ கேன் கைட் யூ வித் ஹவ் யூ கேன் பில்ட் யுவர் ஓன் மாடல் அண்ட் ஹவ் யூ கேன் ட்ராக் யுவர் ஓன் மாடல் அண்ட் ஆல்சோ அதை வந்துட்டு எப்படி உங்களோட ட்ரேடிங்கை வந்துட்டு ரிஃபைன் பண்ணணுன்றது ஐ கேன் ஹெல்ப் யூ. லிங்க்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். இது ப்ரொமோஷனாக கூட வச்சுக்கோங்க. உண்மையிலே ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த டூல். அண்ட் இதை வச்சு ஐ செக்யூர்ட் மை பே அவுட். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ் டூ யர் ஜேர்னலிங். ஜேர்னலிங் பண்ணுறது மூலியமாக கிடைக்கிற டேட்டாவை வச்சுட்டு உங்களோட ட்ரேடிங்கை வேறு மாதிரி ரிஃபைன் பண்ணலாம். அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் யூ இன் திஸ் வீடியோ. எஸ் 50 ஹேண்டில்ஸ் நல்லா ஒர்க் ஆச்சு. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். லைக் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. பிகாஸ் வாலட்டிலிட்டி இப்போ பெருசாக இல்லை, அதனால 50 ஹேண்டில்ஸ் ஒர்க் ஆகுது. சப்போஸ் வாலட்டிலிட்டி அகெயின் விக்ஸ் வந்துட்டு ஒரு 30-40 போயிடுச்சுன்னா இது கஷ்டமாயிரும். அண்ட் ஆல்சோ என்னோட ஆவரேஜ் ஆர்ஆருமே வந்துட்டு எனக்கு கஷ்டமாயிரும் கிடைக்கிறது. பிகாஸ் நான் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறப்போ ஒரு கேண்டில் ஈஸியாக 60-70 ஹேண்டில்ஸ் வந்துட்டு கொடுத்துரும். நான் அந்த டைமில் இது யூஸ் பண்ண முடியாது. பட் இப்போதைக்கு என்னோட கன்சாலிடேட்டட் ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்ட் இப்போ இருக்கிற விக்ஸ் என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு இது சூப்பராக வேலை செய்யுது. இஃப் சப்போஸ் விக்ஸ் வந்துட்டு மறுபடியும் ஜாஸ்தியாக ஓகே, விக்ஸ்னால் என்னென்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். ஐ ஜஸ்ட் ஷோ யூ. நம்ம வந்துட்டு இதுக்கு வருவோம். நான் டிஸ்கார்டில் வந்துட்டு என்னோட ட்ரா வந்துட்டு கொடுத்துருந்தேன் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு கொஞ்சம் நேரத்தில் வருவோம். ஸோ விக்ஸ்ன்றது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஃபார் யூஎஸ் மார்க்கெட்ஸ் இப்போ வந்துட்டு 17 இருக்குது. அண்ட் 17 இருக்குது. அண்ட் இந்த ஏப்ரல் மாதம் பீக்கில் இருந்தப்போ இட் வாஸ் அரௌண்ட் 62. இதோட ஒரு ஸ்வீட் ஸ்பாட் என்னென்னா ஒரு 25 to 30. ஸோ அது வரப்போ வாலட்டிலிட்டி நல்லாயிருக்கும், அதிகமாக ப்ரைஸ் வந்துட்டு கன்சாலிடேட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த 50 ஹேண்டில்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகாது. 50 ஹேண்டில்ஸ் ஒர்க் ஈஸியாக ஆகும். பட் ஆனால் அந்த ஆர்ஆர் மேனேஜ் பண்ணுறது வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். நான் வந்துட்டு ஸ்டாப் லாஸே வந்துட்டு 50 பாயிண்ட்ஸ் வந்துட்டு வைக்கிற மாதிரி வரும். சில ட்ரேட்ஸ் வந்து இதில் எந்த ட்ரேடுமே நான் 1:1 hour வந்துட்டு எடுக்கல. மினிமம் வந்துட்டு 1:2 20 ஹேண்டில்ஸ் to 25 ஹேண்டில்ஸ் தான் வந்துட்டு எல்லாமே ஸ்டாப் லாஸாக இருந்திருக்கு. ஸோ எஸ், இதை நீங்கள் ரேண்டாக எடுத்துக்கலாம், இல்லை வந்துட்டு நான் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதா எடுத்துக்கலாம். எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி டிஸ்கார்டில் மார்க்கெட் ஓப்பனுக்கு முன்னாடி அரௌண்ட் 6:14 ஐ கேவ் யூ இப்போ இருக்கிற ட்ரா சார்ட்டில் வந்துட்டு பார்க்குறப்ப ஐ கேவ் யூ திஸ் ட்ரா. And the draw was in the draw because simple, nothing crazy. We had SMT at daily highs. 15 minutes price started rejecting. இங்கே அப் க்ளோஸ் கேண்டில் எல்லா அப் க்ளோஸ் கேண்டிலுக்கு கீழே வந்துட்டு ப்ரைஸ் க்ளோஸ் வச்சுருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. கிளாசிக் ஐசிடி டேர்ம்ஸில் தேட் வுட் பி யுவர் ஐசிடி ஆர்டர் பிளாக். அண்ட் நான் கேப்ஸ் யூஸ் பண்ணுவேன். என் மார்க்ஸ் வச்சுட்டு பார்க்குறப்போ ப்ரைஸ் எக்ஸாக்டாக ஒரு 10
மாகில் ரிஜெக்ஷன் வந்துட்டு கொடுத்துருந்துச்சு. விக்ஸ் டஸ் த டேமேஜ் பாடிஸ் டெல்ஸ் யூ த ஸ்டோரி ஆர்டர் பிளாக் 10 மாக். அண்ட் நான் வந்துட்டு அதை 4 hour இதாக வந்துட்டு வச்சுக்கிட்டேன். ஐ மீன் 4 hour ரேஞ்ச் லோஸை வந்துட்டு என்னோட டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் that's the beautiful draw. This week has been very consistent in terms of Discord. லைவும் வந்துட்டு நிறையா பண்ணியிருந்தோம். ஐ மீன் 2 லைவ் வந்துட்டு பண்ணியிருந்தோம். நேற்று ஒரு பிரேக் டவுன், இன்னைக்கு காலையில் நான் நேற்று நோட்டீஸ் பண்ணதை வந்துட்டு திஸ் ஹாஸ் பீன் ஆக்டிவ் டிஸ்கார்ட் வீக். அண்ட் நேற்றும் ஒரு ட்ரா வந்துட்டு கொடுத்துருந்தேன். இந்த ட்ரா ஹாஸ் பீன் மெட். ஸோ இது வந்து ஓகே, இந்த ஸ்டோரியும் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். லைக் நான் வந்து இது வந்து மார்ச் மாதத்தோடது. மார்ச் மாதத்தில் வந்துட்டு ஐ வாஸ் இன் த மிடில் ஆஃப் மை எக்ஸாம்ஸ். ஓகே, அண்ட் அந்த எக்ஸாம்ஸுக்கு நடுவில் நான் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி வச்சுருந்தேன். பட் எக்ஸாம்ஸுக்கு நடுவில் நான் ட்ரேட் பண்ணேன். ட்ரேட் பண்ணப்போ கன்சிஸ்டன்ட் லூசிங் வீக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நான் ஒரு ட்ரேட் எடுத்து லாஸ் ஆனதுக்கப்புறமேலு நான் வந்து டில்ட் ஆகாமல் இருந்ததே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 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 ஃபெப் கடைசி வாஸ் குட் ப்ராஃபிட்ஸ். நான் வந்து அப்போ பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ணேன். எனக்கு பே அவுட் வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்னோட தப்பு தான், நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன், அதனால் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அந்த ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறமேலே இட் வாஸ் கன்சிஸ்டன்ட் லாஸஸ். 650, 95, 350 அரௌண்ட் லைக் $1,100 வந்துட்டு லாஸஸ். என்னோட 30% லைக் என்னோட ப்ராஃபிட்ஸ்லேருந்து இன்னும் ஒரு 30% தான் இருந்துச்சு மறுபடியும் என்னோட மொத்த அக்கௌண்ட்டுமே காலி ஆகிறதுக்கு. பட் ஃப்ரம் தேர் ஐ டுக் மை அக்கௌண்ட். கன்சிஸ்டன்சி ஹாஸ் பின் ஸோ குட். ஒரே ட்ரேடில் வந்துட்டு எனக்கு மொத்த லாஸஸையும் ஒரே ட்ரேடில் கரெக்டாக சிஸ்டமில் உட்காந்து மாடல் ஃபாலோ பண்ணி ப்ராசஸை ஃபாலோ பண்ணி எடுத்தனால ஐ காட் திஸ் பே அவுட். ஸோ ஓகே, நான் லைக் சின்ன பே அவுட் தான், 1,500 ரொம்ப சின்ன பே அவுட் கன்சிடரபிளி நான் ப்ரீவியஸ் பே அவுட்ஸ் பார்த்ததுக்கு. பட் ஆனால் இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டிசிப்ளின்டாக எந்த டில்ட் பக்கமும் போகாமல் எடுத்த பே அவுட். ஸோ இது ஒரு ரிமெம்பரன்ஸ் சேக்காண்டி நான் இதை வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிட்டேன். ஐ ஃபீல் இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ், நேற்று கொடுத்ததோட ட்ரா அந்த ட்ரா ஹேஸ் பீன் மெட் சம்வேர். நான் போட்டிருப்பேன், எங்கே போட்டிருப்பேன்னு எனக்கு தெரில. அண்ட் that's it guys, இந்த வீடியோ. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ ரேண்ட். பட் நான் கண்டுபிடிச்ச ஒரு சின்ன ஒரு டேட்டா செட்டை வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அண்ட் ஆல்சோ லைக் ரிசல்ட்ஸும் இருந்துச்சு போஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால் ஐ தாட் ஆஃப் ஷேரிங் திஸ். இது எந்த வீடியோ டைட்டில் போடன்னு கூட தெரியலை. நான் பார்த்து என்னன்னு போட்டு வரேன். ஸோ that's it for this video guys. Hope you learn something from this video. இந்த ரேண்ட்டில் ஏதோ கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான். அண்ட் நாளைக்கு சாட்டர்டே லைவ் ஸ்ட்ரீமில் பார்ப்போம். until next time, stay safe guys. Bye.